கார்களோட எண்ணிக்கை அதிகமாயிட்டே வருது. நாம வாங்குற கார்கள்ல நிறைய வசதிகளை எதிர்பார்க்கிறோம். ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறீங்க, காரை நிறுத்திட்டு உள்ள போன பிறகுதான் உங்களுக்கு ஒரு சந்தேகம் வருது, காரை பூட்டணுமா இல்லையான்னு. அப்படி பூட்டலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த மாதிரி சந்தர்ப்பத்துல ஃபங்க்ஷன் நடக்கிற இடத்துல இருந்தே வெளியில ரோட்ல நின்னுகிட்டு இருக்கிற காரை பூட்ட முடிஞ்சா எவ்வளவு நல்லா இருக்கும். இனி அந்த கவலை வேண்டாம். இந்த கண்டுபிடிப்பை பாருங்க, ஆச்சரியப்படுவீங்க. வணக்கம், என்னுடைய பெயர் எல் குமரேசன். வேலூர் மாவட்டம் பனகட்டூர் கிராமத்தைச் சேர்ந்தவன். ஸோ நான் ஒரு புது கண்டுபிடிப்போட கண்டுபிடிச்சிருக்கேன். அதாவது ஸ்மார்ட் வாட்ச் கண்ட்ரோல்டு கார் வெஹிக்கிள் டோர் லாக் அண்ட் ஓப்பன் சிஸ்டம். ஸோ இது என்ன சிஸ்டம் பார்த்தீங்கன்னா, நம்ம யூஸ்வலாக கார் ஓப்பன் பண்ணுறதுக்கும் லாக் பண்ணுறதுக்கும் கீ யூஸ் பண்ணுவோம். ஸோ நான் கண்டுபிடிப்பின் மூலமாக வருங்காலத்தில் கீ யூஸ் பண்ண வேண்டிய அவசியமே இல்லாமல் போகும். ஜென்ரலாக நம்ம பார்த்தீங்கன்னா இந்த ரிமோட் கண்ட்ரோல் மூலமா டோர் லாக் அண்ட் அன்லாக் பண்ணுறாங்க. ஸோ இதே வாட்ச் மூலமா எப்படி பண்ண முடியும் அப்படின்ற அந்த எண்ணம் எனக்குள்ள இருந்துட்டு இருந்ததுனால, அந்த டெக்னாலஜி எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும், வாட்சையும் வெஹிக்கிளுடைய டோரை எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு ரிசர்ச்ல நான் இறங்கினேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பார்த்தீங்கன்னா டோர் லாக்ல பார்த்தீங்கன்னா சில இன்டர்ஃபேசிங் சிஸ்டம் இருக்கு. ஸோ அது அந்த சிஸ்டம் பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கிற கேன் புரோட்டோகால் மூலமா தான் இயங்கும். கேன்ன்றது பார்த்தீங்கன்னா கண்ட்ரோலர் ஏரியா நெட்வொர்க். ஸோ ஒவ்வொரு வெஹிக்கிளையும் பார்த்தீங்கன்னா அந்த கேன் கண்ட்ரோலர் மூலமா தான் ஒவ்வொரு ஃபங்க்ஷனாலிட்டி கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ அந்த கேன் புரோட்டோகாலையும் என்னுடைய வாட்ச்னுடைய இன்டர்ஃபேஸையும் இன்டர்ஃபேஸ் பண்ணுறது எனக்கு பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது. அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நான் டிரான்ஸ்மிட் பண்ணுற சிக்னல் கேன் புரோட்டோகால் ரிசீவ் பண்ணிட்டு அதுக்கான கமாண்ட் எக்ஸிக்யூட் பண்ணி டோர் லாக் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் அன்லாக் பண்ணணும். அந்த டெக்னாலஜி தான் பார்த்தீங்கன்னா அதுக்கான ரிசர்ச்சில் நான் இறங்கினேன். அதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் நிறைய நெட்டில் சர்ச் பண்ணி, ஸோ அதுக்கான எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ண முடியும் அப்படின்ற ஒரு டெக்னாலஜி கொண்டு வந்திருக்கேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜிஎஸ்எம் டெக்னாலஜி மூலமா என்னுடைய வாட்ச்ல இருந்து சிக்னல்ஸ் சென்ட் பண்ணுறேன். ஸோ என்னுடைய வாட்ச்ல எம்பெட் பண்ணிக்கிற ப்ரோக்ராம் டேட் கீபேட் தான் இது. ஸோ இந்த கீபேட்ல பார்த்தீங்கன்னா சில பர்டிகுலர் கோடிங் இருக்கு. அந்த கோடிங் எனக்கு மட்டும் பர்சனலாக தெரியும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் நான் பார்த்தீங்கன்னா இப்போ வெஹிக்கிளுடைய டேஷ்போர்டு ஆன் பண்ணணும்னு நினைக்கும் போது என்னோட வாட்ச்ல இருக்கிற கீபேட்ல ஜஸ்ட் நம்பர் 1 ப்ரெஸ் பண்ணால் போதும், வெஹிக்கிளுடைய டேஷ்போர்டு ஆன் ஆகிடும். அது எப்படி ஆன் ஆகும் பார்த்தீங்கன்னா, நான் நம்பர் 1 ப்ரெஸ் பண்ண உடனே இதில் இருக்கிற டிரான்ஸ்மிட்டர் ஆண்டனா அந்த சிக்னல்ஸ் ஜிஎஸ்எம் டெக்னாலஜி மூலமா டிரான்ஸ்மிட் பண்ணோம். அது ரிசீவர் சைடில் இருக்கிற வெஹிக்கிள் ஜிஎஸ்எம் ரிசீவர் ஆண்டனா மூலமா ரிசீவ் பண்ணிக்கிட்டு அதனுடைய கரஸ்பாண்டிங் சிக்னல் மைக்ரோ கண்ட்ரோலர் கொடுத்துட்டு அதோடைய டேட்டா ஃபெச் பண்ணி பார்ப்போம். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நான் நம்பர் 1 ரிலே தான் ஆன் பண்ணியிருக்கிறேன்னு சொல்லிட்டு அதை கம்பேரிசன் எடுத்துக்கும். உடனே பார்த்தீங்கன்னா அதுக்கான கரஸ்பாண்டிங் ரிலே ஆன் பண்ண பிறகு அதோட கனெக்ட் பண்ணிருக்கிற ஃபங்க்ஷனாலிட்டி நடக்கும். அதாவது என்ன நடக்கும்னா, நம்ம 1 ப்ரெஸ் பண்ண உடனே வெஹிக்கிளுடைய டேஷ்போர்டு ஆன் ஆகிடும். நெக்ஸ்ட் வெஹிக்கிளுடைய இக்னிஷன் ஆன் பண்ண போறோம். இக்னிஷன் எப்படி ஆன் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அகைன் என்னோட வாட்ச்ல இருக்கிற கீபேட்ல இருக்கிற என்னோட கோடிங் நம்பர் 2 ப்ரெஸ் பண்றேன். நம்பர் 2 ப்ரெஸ் பண்ண உடனே என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கான கரஸ்பாண்டிங் சிக்னல் ஜிஎஸ்எம் மூலமா டிரான்ஸ்மிட் ஆகி மைக்ரோ கண்ட்ரோலர் வரும். மைக்ரோ கண்ட்ரோலர் பார்த்தீங்கன்னா இதுக்கான கரஸ்பாண்டிங் ரிலே ஆன் பண்ணிவிடும். நம்பர் 2 ரிலே ஆன் பண்ண உடனே இதோட கனெக்ட் பண்ணிருக்கிற அந்த செல்ஃப் ஸ்டார்ட் மோட்டார், ஐ மீன் இந்த ஸ்பாட் மோட்டார் பார்த்தீங்கன்னா ஆன் பண்ணிவிடும். இப்போ டேஷ்போர்டு ஆன் பண்ணியாச்சு, வெஹிக்கிள் ஆன் பண்ணியாச்சு. ஸோ இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் நான் எப்படி பண்றேன்னா, என்னோட வாட்ச் மூலமா இருக்கிற அந்த பர்டிகுலர் கோடிங் எம்பெட் கோடிங் மூலமா நான் கண்ட்ரோல் பண்றேன். ஸோ இந்த டெக்னாலஜியில் பார்த்தீங்கன்னா என்னுடைய வெஹிக்கிளுடைய டோனுடைய கண்ட்ரோலரோட நான் இந்த என்னோட சிஸ்டம் இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன். எப்படி இன்டர்ஃபேஸ் பண்ணியிருக்கேன்னா, இந்த 3 பேர்ஸ் ஆஃப் வயர்ஸ் கொண்டு ரிலே நம்பர் 3 கனெக்ட் பண்ணியிருக்கேன். ஸோ ரிலே நம்பர் 3 பார்த்தீங்கன்னா மைக்ரோ கண்ட்ரோலர் இன்டர்ஃபேஸ் ஆயிருக்கு. அந்த கண்ட்ரோலர் என்ன பண்ணணும்னா, அதுக்கான கரஸ்பாண்டிங் மெசேஜ் வந்த உடனே அது பர்டிகுலர் ரிலேஸ் ஆன் பண்ணிவிடும். ஓகேங்களா? ஸோ நம்பர் 3 ரிலே ஆன் பண்ண உடனே இதுல இருந்து பேர்ஸ் ஆஃப் கேபிள்ஸ் போயிட்டு பார்த்தீங்கன்னா டோர் லாக் பண்ணி விட்டோம். இப்போ நான் வெஹிக்கிள் கிட்ட இருக்கேன், டோர் ஓப்பன் பண்ணணும்னு நினைக்கும் போது அகைன் என்னோட வாட்ச்ல இருந்து ஒரு பட்டன் பிரஸ் பண்ணும்போது திரும்ப அந்த சிக்னல்ஸ் ஜிஎஸ்எம் சிக்னல்ஸா டிராவல் பண்ணிட்டு மைக்ரோ கண்ட்ரோலருக்கு சிக்னல் கெட் பண்றேன். மைக்ரோ கண்ட்ரோலர் நம்பர் 3 திரும்ப சுவிட்ச் ஆஃப் பண்ணி விடுது. வெஹிக்கிளுடைய டோரை அன்லாக் பண்ணிவிடும், அதாவது ஓப்பன் பண்ணிவிடும். So this is the functionality. So இது கொண்டு மேலும் இது வெஹிக்கிளுடைய இக்னிஷன் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க உலகத்தில் எங்கிருந்து வேணாலும் பார்த்தீங்கன்னா வெஹிக்கிளுடைய இக்னிஷன் ஆன் அண்ட் ஆஃப் பண்ணலாம். ஸோ இது எப்படி நம்ம வெஹிக்கிள் பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்து வாட்ச் மூலமா ஆன் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா கார் இங்கே இருக்கு. இப்போ நான் இதுல நம்பர் நான் கொடுக்குற கோடிங் நான் இதில் ப்ரெஸ் பண்ண உடனே வெஹிக்கிளுடைய டேஷ்போர்டு ஆன் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் வெஹிக்கிளுடைய இக்னிஷன் ஆன் பண்ண போறேன். அதுக்கு நான் ஒரு சிங்கிள் பட்டன் நான் வாட்ச்ல பிரஸ் பண்ண போறேன். இப்போ வெஹிக்கிள் இக்னிஷன் ஆன் ஆயிடுச்சு. ஓகேங்களா? இப்போ வெஹிக்கிள் ஆஃப் பண்ண போறேன். ஆஃப் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சிங்கிள் பட்டன் நான் திரும்ப பிரஸ் பண்ணும்போது வெஹிக்கிளுடைய என்ஜின் ஆஃப் ஆயிடும்.
ஆஃப் ஆயிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதே போல் ஸ்மார்ட் வாட்ச் கண்ட்ரோல்டு வெஹிக்கிள் டோர் லாக் அண்ட் ஓப்பன் சிஸ்டம். ஸோ இந்த சிஸ்டமில் பார்த்தீங்கன்னா இப்போ என்னுடைய வெஹிக்கிள் டோர் வந்து ஓப்பனில் இருக்கு. ஸோ இதை வந்து நான் வந்து இப்போ லாக் பண்ண போகிறேன். ஸோ வித் ஹெல்ப் ஆஃப் மை வாட்ச். ஸோ இதை எப்படின்னு பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா நான் என்னோட வாட்சில் ஒரு சிங்கிள் கீபேடை வந்து நான் வந்து டச் பண்ண போகிறேன். ஸோ டோர் வந்து லாக் ஆச்சு. செக் பண்ணும்போது டோர் வந்து லாக் ஆச்சு. ஸோ வெஹிக்கிளுடைய அத்தனை டோர் வந்து லாக் ஆச்சு. ஸோ இப்போ வந்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ்ல இருந்து நான் வந்து லாக் பண்ண போறேன். ஸோ இப்போ வந்து இதே டோர் வந்து ஓப்பன் பண்ண போறேன். ஸோ டோர் வந்து இப்போ ஓப்பன் ஆயிடுச்சு. ஸோ இந்த சிஸ்டம் வந்து நான் வெஹிக்கிளுக்கு பக்கத்துல வந்து ஆன் பண்ணணும், ஆஃப் பண்ணணும், ஆஸ் வெல் அஸ் டோர் ஓப்பன் பண்ணணும், அன்லாக் பண்ணணும் இல்லை. ஸோ நான் இங்க இருந்துட்டு பக்கத்து ஊர்ல இருந்து இதை வந்து டோர் வந்து லாக் பண்ணலாம். ஸோ உலகத்துல எங்கிருந்து வேணாலும் வந்து இந்த வெஹிக்கிளுடைய ஃபங்க்ஷனாலிட்டிஸ் வந்து கண்ட்ரோல் பண்ணலாம். ஸோ இந்த டெக்னாலஜி வந்து எந்த இடத்துல நம்ம யூஸ் பண்ண போறோம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, சப்போஸ் என்னுடைய வெஹிக்கிள் எல்லாம் ஒரு இடத்துல பார்க் பண்ணியிருக்கேன், ஏதாவது திருடிட்டு போயிட்டாலும் வச்சுக்கோங்க, அதை பற்றி நான் ஒரி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. நான் அந்த பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 2 ஹவர்ஸ்க்கு அப்புறம் தான் எனக்கு தெரிய வருது வெஹிக்கிள் இல்லைன்னு சொல்லிட்டுன்ற மாதிரி பார்க்கும்போது, ஜஸ்ட் நான் வந்து என்னுடைய வாட்ச்ல இருக்கிற ஒரு பட்டன் நான் ப்ரெஸ் பண்ணும்போது வெஹிக்கிள் எங்கே டிராவல் ஆகிட்டு இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து டிராவல் ஆகிட்டு இருக்கிற அதே இடத்துல ஸ்டாப் ஆகிடும். ஓகேங்களா? அது எப்படி பண்ண போறேன்னா, ஜஸ்ட் நான் ப்ரெஸ் பண்ண போறேன் ஒரு பட்டன் மூலமா வந்து ஃபர்ஸ்ட் வந்து இக்னிஷன் வந்து ஸ்டாப் பண்ணிடுறோம். ஆஸ் வெல் அஸ் இன்னொரு பட்டன் ப்ரெஸ் பண்ணும்போது வெஹிக்கிளுடைய டோர் வந்து என்டையர் டோர் வந்து லாக் பண்ணிட முடியும். ஓகேங்களா? ஸோ இது மூலமா வந்து வெஹிக்கிள் வந்து திருடிட்டு போனவங்க வெளியே வராம நம்ம அப்படியே வந்து ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்ம பர்டிகுலர் பிளேஸ் வந்து ஃபைண்ட் அவுட் பண்ணி இது பண்ண முடியும். இது இல்லாமல் இந்த டெக்னாலஜில இன்னொரு அட்வான்டேஜ் என்னன்னு பார்த்தீங்கன்னா, வெஹிக்கிள் வந்து எந்த இடத்துல டிராவல் ஆயிட்டு இருக்குன்ற ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நம்ம மொபைல் ஃபோன் மூலமா ஜிபிஎஸ் மூலமா வந்து மேப்ல வந்து நம்ம அக்யூரேட்டா வந்து வியூ பண்ணிக்க முடியும். இதனால வந்து வெஹிக்கிள் திருடிட்டு போனதை நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கூடிய சீக்கிரமா. ஜென்ரலாக வந்து நம்ம டோரை வந்து லாக் பண்ணுறதுக்கு ஒரு ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அந்த ரிமோட் கண்ட்ரோல் சிஸ்டம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டில் யூஸ் பண்ணிட்டு இருக்கிற டிவி ரிமோட் மாதிரி தான். ஸோ இன்ஃப்ராரெட் சிக்னல்ஸ் மூலமா வந்து நம்ம வெஹிக்கிளை வந்து டோரை வந்து லாக் அன்லாக் பண்ணுறாங்க. ஸோ அந்த டெக்னாலஜியில் வந்து பார்த்தீங்கன்னா சம் லிமிடேஷன்ஸ் இருக்கு. ஒரு 10 அடி தூரத்துல இருந்து தான் வந்து அந்த லாக் பண்ண முடியும், அன்லாக் பண்ண முடியும். ஒரு ஆங்கிள் லிமிடேஷன் இருக்கு. அந்த பர்டிகுலர் ஆங்கிள் இருந்து தான் வந்து பார்த்தீங்கன்னா டோர் வந்து லாக் ஆன் அன்லாக் பண்ண முடியும். என்னுடைய டெக்னாலஜி மூலமா வந்து நீங்க இந்த லிமிடேஷன்ஸ், டிஸ்டன்ஸ் லிமிடேஷன்ஸ் எதுவுமே கிடையாது, நீங்க ஆங்கிள் லிமிடேஷன்ஸ் எதுவுமே கிடையாது. நீங்க எங்கிருந்து வேணாலும் கார் நீங்க பார்க் பண்ணிட்டு நீங்க பாட்டு நடந்துட்டு போயிட்டே இருந்துட்டு ஜஸ்ட் ஒரு பட்டனை வந்து உங்க வாட்ச்ல பிரஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா டோர் வந்து லாக் ஆகும். ஸோ திரும்ப நீங்க வந்துட்டு வெஹிக்கிள் கிட்ட வரும்போது வாட்ச்ல இருக்க ஒரு பட்டனை பிரஸ் பண்ணா போதும், ஆட்டோமேட்டிக்கா வந்து டோர் வந்து அன்லாக் ஆகும். இந்த டெக்னாலஜியை வாட்ச் மூலமா மட்டும் தான் கண்ட்ரோல் பண்றது மட்டும் இல்லாம ஃபியூச்சர்ல வந்து மொபைல் ஃபோன் மூலமா கூட கண்ட்ரோல் பண்ற மாதிரி வந்து டிசைன் பண்ண முடியும் கண்டிப்பாக. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாருமே வந்து மொபைல் ஃபோன் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். அவனோட அப்ளிகேஷன்ஸ் வந்து லைக் பேசுறதுக்கு, மியூசிக்ஸ் கேட்கறது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி சில அப்ளிகேஷன்ஸ் வந்து கண்ட்ரோல் பண்ற மாதிரி கண்டிப்பாக டிசைன் பண்ணிட்டு இருக்கேன். இப்ப நம்ம பார்த்த கருவி இந்த காலத்துக்கு ரொம்ப தேவையான கருவி தானே.